கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை 2 கொரிந்தியர் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் கர்த்தர் தேவஜனங்களாகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பிரதானமான காரியத்தை தம்முடைய தாசனாகிய பவுலை கொண்டு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்திலும் பவுல் தன்னை குறித்து எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக மனுஷர்களின் மனசாட்சிக்கு எங்களை உத்தமர்கள் என்று நாங்கள் விளங்க பண்ணுகிறோம்னு சொல்றாரு. தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நாமும் இப்படிப்பட்ட ஒரு கிரியையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்மை சூழ்ந்திருக்கிற மனுஷர்களின் மனசாட்சிக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாய் உத்தமர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா மற்ற மனுஷர்களுக்கு முன்பாக நல்லவர்களாய் காண்பித்துக் கொள்வது ரொம்ப ஈஸி. ஆனால் கர்த்தரோ முகத்தை அல்ல இருதயத்தை பார்க்கிறார். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக மற்ற மனுஷர்களுடைய மனசாட்சிக்கு நம்ம என்ன பண்ணணும்? நாம் நம்மை உத்தமர்கள் என்று விளங்க பண்ணணும். தேவஜனங்களாகிய நாமும் இந்த சாட்சிக்கு உட்பட்டவர்களாக இருந்தோமே ஆனால் நம்மை குறித்து நாமும் தேவனுக்கு முன்பாக மற்ற மனுஷர்களுக்கு அவர்களுடைய மனசாட்சிக்கு உத்தமர்கள் என்று நம்மை விளங்க பண்ணினோமே ஆனால் நம் நிமித்தம் அநேகர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஒன்றான மெய் தேவன் என்றும் அவரை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் லாசர் நிமித்தம் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களாம். நம் நிமித்தமும் நம்முடைய வாழ்க்கை நிமித்தமும் நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக மற்றவர்களுடைய மனசாட்சிக்கு உத்தமர்களாய் நம்மை விளங்க பண்ணுகிறது நிமித்தமும் அநேகர் தேவனை ஏற்றுக்கொள்ளவும் இந்த சாட்சிக்குரியவர்களாய் நாம் மாற வேண்டும் என்றுதான் கர்த்தர் இந்த நாளில் தேவஜனங்களாகிய நம்மோடு கூட கண்டித்து உணர்த்துகிறார். இப்படிப்பட்ட சாட்சியை தேவனுக்கு முன்பாக மற்ற மனுஷருடைய மனசாட்சிக்கு உத்தமர்கள் என்று நாம் நம்மை விளங்க பண்ண நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியங்கள் என்ன தெரியுமா? இந்த வசனத்தின் துவக்கத்தில் தேவன் அதை நமக்கு தெளிவாய் காண்பித்து கொடுக்கிறார். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே. இந்த 4 காரியங்களையும் தேவ ஜனங்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட தான் இந்த 4 காரியங்களையும் அவர் திட்டமாய் தெளிவாய் நமக்கு கற்பித்து கொடுக்கிறார். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாம் வெறுக்கிறவர்களா இருக்கணும். மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம அதை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பாத்திரம் வெளிப்புறம் சுத்தமாகும்படிக்கு அதன் உட்புறத்தை சுத்தமாக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில வெளி தோற்றத்திற்கு நாம் நல்லவர்களைப் போல பரிசுத்தவான்களாய் காட்டிக்கொள்வதை காட்டிலும் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை அது தேவனுக்கு முன்பதாக அவருக்கு பிரியமாய் கர்த்தரிடத்தில் சாட்சி பெறத்தக்கதாய் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ அதை வெறுக்க வேண்டும்னு சொல்றாரு. வெட்கமான அந்தரங்க காரியங்கள், பாவ கிரியைகள், அருவருப்பான தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாத கிரியைகளை வெறுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி வெறுத்தால்தான் மற்றவர்களுக்கு முன்பாகவும் நாம் அதை செய்ய மாட்டோம். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலும் நாம் அதை செய்ய மாட்டோம். எந்த ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் வெறுக்கிறானோ அந்த காரியத்தை எந்த நிலையிலும் அவனுக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சோ அவன் செய்ய மாட்டான். யோசேப்பை போல நாம் நம்முடைய உத்தமத்தை காத்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தெளிவாய் கற்பித்து தருகிற முதலாவது காரியம், வெட்கமான அருவருப்பான கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாத பிசாசுக்குரிய உலக மாமிசம் பிசாசு இப்படிப்பட்ட கிரியைகளை உட்படுத்திய வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாம் வெறுக்கிறவர்களாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, தந்திரமாய் நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். தந்திரமாய் நடக்கிறது பிசாசின் கிரியை, பிசாசின் சுபாவம். காட்டு ஜீவன்கள் எல்லாவற்றிலுமே சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்ததாம். அப்படி தந்திரமாக இருந்தது நிமித்தம் ஈஸியாக என்ன பண்ணிட்டான்? பிசாசு அந்த சர்ப்பத்திற்குள்ளே புகுந்துட்டான். நமக்குள்ள தந்திரம் இருக்கக்கூடாது. தந்திரமான ஒரு கிரியை நமக்குள்ள இருக்குமே ஆனால் ஈஸியாக பிசாசு நமக்குள் புகுந்து அவனுடைய கிரியைகளை நமக்குள் இருந்து அவன் செயல்படுத்துவான். தேவன் இந்த நாளில் தேவஜனங்களாகிய நம்மோடு கூட அவர் எச்சரித்து கண்டித்து உணர்த்துகிறார். தந்திரமாய் நடக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பதாக வெளிப்படையாய் அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். தந்திரமான கிரியை நமக்குள் இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, 3வதாய் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? தேவ வசனத்தை புரட்டாமலும். கர்த்தருடைய வார்த்தையை புரட்டக்கூடாது. நம்முடைய மனமும் மாம்சம் விரும்புகிற பிரகாரம் நாம் வாழ்ந்து விட்டு அதை சரியாக்குறதுக்காக, அதை நியாயப்படுத்துறதுக்காக கர்த்தருடைய வசனத்தை அதற்கேற்றா போல நம்ம என்ன பண்ணக்கூடாது? புரட்டக்கூடாது. தேவன் தெளிவாய் நமக்கு கற்பித்து தருகிறார். இந்த வசனத்தோடு எந்த காரியத்தையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. வேத வசனத்தை உள்ளதை உள்ளதென்றும்
தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரமே மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். நமக்கு ஏற்றா போல், நம்முடைய சுபாவத்திற்கு சுயநலத்திற்கு ஏற்றாது போல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவனுடைய வசனத்தை புரட்டக்கூடாது. நான்காவதாய் தேவன் பிரதானமாய் கற்றுத்தருகிற காரியம் என்ன தெரியுமா? சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நம்முடைய வார்த்தையில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சத்தியத்தை, இந்த வேத வசனங்களை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். இந்த 4 காரியங்களையும் எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிறானோ அவனால் மட்டுமே தேவனுக்கு முன்பாக மற்ற மனுஷர்களுடைய மனசாட்சிக்கு தங்களை உத்தமர்கள் என்று விளங்க பண்ண முடியும். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தேவஜனங்களாகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை உணர்ந்தவர்களாய் தேவனிடத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது உத்தமமாய் நடக்கிறவனுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் என்ற வசனத்தின் பிரகாரமே ஜீவனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மையிலே ஜீவனையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். தேவனுக்கு முன்பாக மற்ற மனுஷர்களுடைய மனசாட்சிக்கு உத்தமர்கள் என்று விளங்க பண்ண நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே முழுமையாய் முழு இருதயத்தோடு அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படியே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவது அதிக நிச்சயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.